அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் ரிலேட்டட் திங் நிறைய நடக்குது. ரைட்டா? ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எனிபடி கிளைம்ஸ் தே கேன் கிவ் அ ஒரு ரிட்டர்ன் 8% மேலே கொடுக்குறாங்க. பேங்க்கில் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 8% கொடுப்பாங்க. யாராவது 30% தரேன், இல்லை ஒரு வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் டபுள் பண்ணி தரேன், 3 வருஷத்தில் டபுள் பண்ணி தரேன் அப்படின்னாக்க அது வந்து ஏமாத்து வேலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் சஸ்பெக்ட், தட் இஸ் ரெட் ஃப்ளாக். அவ்வளோதான். அந்த மாதிரி முடியவே முடியாது. இனிஷியலாக கொடுக்கலாம், ஆனால் வராது. உங்களுடைய முதலுக்கே வந்து மோசமாயிரும். இதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸை வந்து காட்டி கடைசியாக ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க யூ ஃபால் ப்ரே டு தி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். அதர் திங் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மோசடி நடக்குது. கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $1000 ஆரம்பிச்சது வந்து இன்றைக்கி $100,000. நம்மளோட இந்தியன் ருபீஸுக்கு 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா ஒரு பிட்காயினோட வேல்யூ. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு யார் கண்ட்ரோல் பண்ணுறா? நோபடி கண்ட்ரோல்ஸ், ரைட்? இது வந்து இருக்கக்கூடிய மைனிங் சென்டர்ஸ் எல்லாமே குளோபல், அவுட் சைடு இந்தியா 90%. ஏபேக்கில் இருக்கிறதே 10% தான். எப்போ இது வந்து அதிகமாகும் எப்போ கம்மியாகும்னு தெரியாது. நாளைக்கு திடீர்னு $100 வந்தாலும் நீங்கள் எங்கேயும் போய் பேச முடியாது. பேங்க்கில் யூ கேன் கோ டு செக்டோரல் ரெகுலேட்டர், ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை இன்சூரன்ஸ்னால் நீங்கள் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி போகலாம். இங்கே போக முடியாது. ஆனால் இங்கேயும் வந்து ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசையை தூண்டி ஏமாத்துறாங்க. இதுலேயும் நிறைய பேர் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா இதெல்லாம் இழந்திருக்காங்க. இது வந்து பேராசை. ஒரே ஒரு தம் ரூல் வந்து யாராவது 6% 8%க்கு மேலே பேங்க்கு தான் கொடுக்க முடியும். அது கொடுக்குறேன்னு சொன்னாலே ஏமாத்து வேலை. அவ்வளோதான். இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து தப்பிக்கும், இல்லைன்னா அது பணம் வராது.